ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எப்படி சாக்லேட் மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்னெல்லாம் தேவைன்னா அதாவது சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். சாக்லேட் காம்பவுண்ட்னால் நீங்கள் அதுக்கு வந்து டெம்பரேச்சர் தேவை கிடையாது. நான் இதுக்கு வந்து சாக்லேட் காம்பவுண்ட் தான். ஆனால் காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட் சாக்லேட் பார் மாதிரி இருக்கலாம், அதையும் எடுக்கலை. ஆனால் சாக்லேட் சிப்ஸ் சாக்லேட் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அது என்கிட்ட இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணி சாக்லேட் மேக் பண்ணேன். இதுக்கு வந்து நான் 350 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை, உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ அதுக்கேற்றப்ப நீங்கள் அதை விட கொஞ்சம் கூட எடுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து சாக்லேட் மேக் பண்ணும்போது நம்மளோட ஓடுறங்கள அதில் கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தாலுமே என்ன தான் ஊற்றி அந்த மோல்டில் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். எனக்கு வந்து 300 கிராம் நான் எப்போவுமே செஞ்சு வைப்பேன். எனக்கு கொஞ்சம் ஆர்டர் இருந்தது, அதனால் 50 கிராம் எக்ஸ்ட்ராவே நான் செஞ்சு வச்சுருந்தேன். அதனால் 350 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு வந்து நட்ஸு சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி நட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து. என்னோடய கஸ்டமருக்கு வந்து நான் எப்போவுமே ஆல்மண்ட் யூஸ் பண்ணுவேன், பாதாம் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து நீங்கள் ஃப்ரூட் நட்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் அந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த சாக்லேட், இது பட்டன் சொல்லுவாங்க. இந்த பட்டன் இதில் இருக்கிற நான் காம்பவுண்ட் எடுத்துக்கேன். சாக்லேட் கிடையாது, இது வந்து காம்பவுண்ட். சாக்லேட் வேறு, காம்பவுண்ட் வேறு. பரவாயில்ல, இதை வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். சாக்லேட்னு என்ன, காம்பவுண்ட்னுங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். இது வந்து சாக்லேட் பட்டன். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கிறேன். நட்ஸ் ஒரு 30 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 27 to 30 கிராம்குள்ளே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு போதுமானது. அப்படின்னா 300 கிராம் தானே எடுத்திருக்கேன். நான் 100 கிராமுக்கு 10 கிராம் போடுவேன். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஓவராக கேட்குறாங்கம்போது நிறைய போட்டவங்களுக்கு அந்த நட்ஸாக தான் கடிப்படும். அது சாக்லேட் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது. அதனால் வந்து நான் 100 கிராமுக்கு 10 கிராம் மாதிரி கணக்கில் போடுவேன். அதை வந்து இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ நீங்கள் ஃப்ரூட் நட்ஸ் போட்டிங்கன்னா அந்த நட்ஸ் கூட கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழங்களையும் ஆட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து நான் அந்த சாக்லேட் என்ன பண்ணியிருக்கேன்னா மெல்ட் பண்ணி வந்திருக்கேன். நான் வந்து இது வந்து ஓடிஜியில் தான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்தேன். அதாவது 10 மினிட்ஸ் ஹீட் ஆன் பண்ணி அதில் ஒரு 2 நிமிஷம் உள்ளே வச்சு எடுத்தேன். அதாவது நீங்கள் ஓடிஜியில் வைக்கும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து மிக்சிங் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து சாக்லேட் எப்போவுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணுறதா வந்து சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் எப்போவுமே அவசரங்கிறதுனால வந்து அவசரமாக பண்ணுவோம், இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னும் போது நான் ஓடிஜியில் வந்து வச்சு மெல்ட் பண்ணி எடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓடிஜியில் யூஸ் பண்ணாதீங்க. ஓடிஜியில் வந்து ரொம்ப ஹீட்டாகி மேல் பக்கம் கறியும் அந்த ஒயிட் சாக்லேட்டில் வந்து பேன் ஆகும், மேல் பக்கம் கருப்பாகும், அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதனால டபுள் பாயிலிங் மெத்தடில் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதை கொதிச்சு அந்த அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த நீராவியில் வச்சு அந்த சுடு தண்ணியில் வச்சு நீங்கள் பண்ணுறது தான் டபுள் பாயிலிங் மெத்தடு. அதனால் அந்த மெத்தட் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து அவசரத்துக்கு வந்து டார்க் சாக்லேட் மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மில்க்குக்கும் ஒயிட்டுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வேறு உங்களோட சாக்லேட் வந்து நிறைய தீஞ்சு போகிறதுக்கு அது ஒழுங்காக வராது. ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, திரியா ஒரு மாதிரி திக்குதுக்கா அங்கேயுமா இருக்கும். ஒழுங்காக மெல்ட் ஆகி கிடைக்காது, மெல்ட்டும் ஆகாது, ஒரு மாவு உணவு ஆகிரும். சாக்லேட் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒயிட் மில்க்கும் வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். டார்க் மட்டும் இந்த மெத்தடில் நான் பண்ணிடுவேன். எனக்கு டார்க் சாக்லேட் மேக்ஸிமம் ஆர்டர் வரும். மில்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் நேரம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணலாம். நட்ஸு தான் கிடையாது, நட்ஸ் ஆட் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரூட் நட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைஸ் பால்னு ஒன்று கிடைக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இதே இந்த ஸ்டேஜ் மெல்ட் ஆகி கிடச்ச உடனே அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன ஃப்ளேவரில் கிடைக்கிறோ அது கிடைக்கும். இதே மாதிரி ஃபில்லிங் சாக்லேட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஃபில்லிங் சாக்லேட்டுக்கு வந்து நான் இந்த சென்டர் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பிகினர்ஸ்க்குலாம் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்காது, செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். குனாஃபா அதெல்லாம் வந்து ஃபில்லிங்கில் வரும். நம்ம சாக்லேட் மோல்டில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில்லிங் கொடுத்து மேல் பக்கமும் மறுபடியும் அதை கவர் பண்ணுறது தான் வந்து ஃபில்லிங் சாக்லேட்டில் வரும். இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ரெடி ஆகிடும்.